Very good morning. ஒரு குறிப்பிட்ட காட்டில் ஒரு பேராசை கொண்ட சிங்கம் அனைத்து விலங்குகளையும் கொன்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. விலங்குகள் சிங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன. மற்ற விலங்குகளில் எதையும் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தால், ஒரு நாளைக்கு ஒரு விலங்கை சாப்பிட அனுப்புவதாக அவர்கள் உறுதியளித்தனர். சிங்கமும் ஒப்புக்கொண்டது. முயலின் முறை வந்தது. முயல் பயப்படாதது போல் தோன்றியது. சிங்கத்தின் குகைக்கு அவர் தாமதமாக வந்ததால் சிங்கம் கோபமாக இருந்தது. ஏன் தாமதமாக வர துணிகிறாய்? சிங்கம் கர்ஜித்தது. குகைக்கு செல்லும் வழியில், ஒரு வலிமைமிக்க மிருகம், மற்றொரு சிங்கம், தன்னை தடுத்து நிறுத்தியதாக முயல் விளக்கியது. முயல் தொடர்ந்து கூறியது, மற்றொரு சிங்கம் காட்டின் ராஜா என்று கூறிக்கொண்டதாக. அவர், நீ செல்லும் அந்த சிங்கத்தின் மண்டை ஓடு ஒரு திருடன். நம்மில் யார் வலிமையானவர் என்று நிரூபிக்கிறாரோ அவர் ராஜாவாக இருப்பார் என்றார். இதை கேட்ட சிங்கம் முயலை மற்ற சிங்கத்திடம் அழைத்துச் செல்லச் சொன்னது. அந்த முயல் அவனை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்று, மற்றொரு சிங்கம் கிணற்றில் ஒளிந்திருப்பதாக சிங்கத்திடம் சொன்னது. சிங்கம், ஒரு பயங்கரமான முட்டாள்தனமாக, கிணற்றுக்குள் பார்த்தபோது, தண்ணீரில் தனது சொந்த பிரதிபலிப்பைக் கண்டு, ஒரு பெரிய கர்ஜனை செய்தது. எதிரொலி காரணமாக கிணற்றிலிருந்து 2 மடங்கு சத்தமாக ஒரு கர்ஜனை வந்தது. இதை சிங்கம் கேட்டது. தனது போட்டியாளர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று முடிவு செய்து, கிணற்றில் குதித்து இறந்து போனார். அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்திசாலித்தனம் என்பது சக்தி. ஆனால் அதிகாரமும் முட்டாள்தனமும் எங்கே ஒரு ஜோடியை உருவாக்க முடியும்? முயல் தனது பெருமையின் மீது விளையாடியது. ஒழுக்கம், மிருகத்தனமாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பது நல்லது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.